குருவே சரணம். நம் குடும்பத்தில் உள்ள குடும்ப உறுப்பினர்களுக்கு நாம் எவ்வாறு உணவு முறைகளை என்ன வேண்டும் என்பதை கேட்டு செய்து தருகிறோமோ, அதேபோல் ராயரின் ஒவ்வொரு பக்தர்களின் குடும்ப தலைவராக திகழ்பவர் நம் குருராஜர். அப்படி இருக்க அவருக்கு என்ன பிடிக்கும் என்பதை நாம் கட்டாயம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். காரணம், அவர் ஒரு சந்நியாசி. சாத்வீக உணவுகளை மட்டுமே உண்பவர் குருராயர். அதிலும் சில வகை காய்களை அவருடைய அஸ்தோதகத்தில் வைக்கப்பட மாட்டாது. அஸ்தோதகம் அப்படின்றது நைவேத்தியம். அவருக்கு அனைத்து வகை காய்கறிகளையும் சமைத்து அவருக்கு நைவேத்தியம் படைக்கும் போது அது அவருக்கு ஒரு தர்ம சங்கடமாக இருக்கும் அப்படின்றது ஒரு விஷயம். ஏன்னா நமக்கே ஒரு பிடிக்காத ஒரு சாப்பாடை நம்மளுக்கு செய்து கொடுக்கும்போது நம்ம எப்படி அதை ஒரு மனம் இல்லாமல் நம்ம அதை எடுத்துக்கிறோமோ, அதே போல் நாம் பக்தியில் அன்பால் நம்ம செஞ்சாலும் சன்னியாசிங்களுக்குன்னு ஒரு சில நியமங்கள் இருக்குது. அது என்ன அப்படின்றது ராயர் பக்தர்களாகிய நாம் அவருடைய குறிப்பு அறிந்து அவருக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, என்ன சாப்பிடுவார் அப்படின்றத அறிந்து செய்யும்போது இன்னும் அவருடைய மனம் மிக்க ரொம்ப சந்தோஷமடையும் அப்படின்றது ஒரு இதிலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அந்த ஒரு விஷயம் இன்றைக்கி குருவாரமாகிய அன்றைக்கி வியாழக்கிழமை ராயரை நம்ம காவேரி கரை மடத்தில் தரிசனம் பண்ணிட்டு அமர்ந்து தியானம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு உதித்த இந்த ஒரு விஷயம், இந்த விஷயம் ஒரு பதிவாக போடணும் அப்படின்னு சொல்லி ராயர் சொல்கிற மாதிரி இருந்ததுனால இந்த பதிவு உங்கள் முன்னாடி நான் வைக்கிறேன். அதாவது குருராயருடைய அவர் சம்பந்தமான எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் அவருடைய அனுமதி இல்லாமல் நாம் செய்ய முடியாது அப்படின்றத நாம் நல்லா தெரிஞ்சுக்கணும். பட் இருந்தாலும் இந்த இடத்துல இந்த விஷயம் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை அவங்களுக்கு நம்ம பார்த்து நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறம்போது உண்மையிலே ராயருடைய மனம் ரொம்ப மகிழ்ச்சி அடையும். நம்ம வீட்டில் ஒரு குடும்ப உறுப்பினர் இருக்கிறாருன்னா அவருக்கு எப்படி உணவு சமைக்கணும்னு சொல்லிட்டு எப்படி நம்ம பார்த்து நம்ம செய்கிறோமோ, அதே போல் நம் குடும்பத்தில் உள்ள நபர்களில் அவர் தான் குடும்ப தலைவர். ராயர் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களுக்கும் அவர் தான் தலைவராக இருக்கிறார். நாம் செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு சொல்லிட்டு செய்யும்போது அந்த விஷயத்தில் எந்த விதமான ஒரு தவறுகளும் நடக்காது. அதனால் அவருக்கு பார்த்திங்கன்னா நைவேத்தியம் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த ஒரு பச்சரிசி சாதம், அதாவது என்ன அவருக்கு நைவேத்தியம் வைப்பாங்க, பல வகைகள் காய்கறிகள் என்ன வைப்பாங்கன்னு மட்டும் நான் சொல்லியிருக்கிறேன். இதை உங்களால் முடிஞ்சால் நம்ம செய்யலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம பல வகைகளை மட்டும் நம்ம அவருக்கு நைவேத்தியமாக வைக்கலாம். அதில் பார்த்திங்க அப்படின்னா அரிசியில் பச்சரிசி, அதோடு பார்த்திங்கன்னா பருப்பு வகைகள் வரும். பச்சை மிளகாய், சிவப்பு பூசணிக்காய், வெண்டைக்காய், வாழைக்காய், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, சேனைக்கிழங்கு, அவரைக்காய், பீன்ஸு, சேப்பக்கிழங்கு, புளி, கறிவேப்பிலை, இஞ்சி, உளுந்து, சீரகம், மிளகு, வெள்ளை பூசணிக்காய், நெய், இவைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஒரு காய்கறி வகைகளில் வரும். அதே போல் பார்த்திங்கன்னா அந்த ஒரு பழங்களில் பார்த்திங்கன்னா சாத்துக்குடி, ஆரஞ்சு, வாழைப்பழம், மாம்பழம், கொய்யாப்பழம், அன்னாசி, பேரிச்சம்பழம், திராட்சை, முந்திரி, அவல், நாட்டு சர்க்கரை, அத்திப்பழம், இது போன்ற பொருட்கள் எல்லாமே நைவேத்தியம் வைப்பாங்க. இந்த சாதுர்மாசியம் விரதம் அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம ஒரு பதிவு ஒன்று சொல்லியிருக்கோம். அதில் நீங்கள் எந்தெந்த மாதம் என்னென்ன நைவேத்தியம் சாமிக்கு வைக்கணும் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம அதில் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்ம அதை ஆக்சுவலி என்னென்னா, நம்ம லௌகீக வாழ்க்கையில் நாம் அன்றாடம் நாம் எடுத்துக்கக்கூடிய அந்த உணவு வகைகளை சன்னியாசிங்க எடுத்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கு சாப்பாடு வகைகளை பார்த்திங்கன்னா நிறையா ஒரு கட்டுப்பாடுகள் அவங்களுக்கு இருக்குது.
அதனால் வந்து நம்ம அவருக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத வந்து செய்யும்போது அவருடைய மனம் உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சி அடையும். அதனால் வந்து இந்த ஒரு பதிவு வந்து தங்கள் முன்னாடி வந்து நான் வச்சுருக்கேன். குருவாயூருக்கு நாம் அறிந்து செய்யும் ஒவ்வொரு காரியமும் உங்கள் வாழ்வை வளமாக்கும் அப்படின்றதுல எந்த விதமான எல்லளவும் சந்தேகம் கிடையாதுன்னு சொல்லிவிட்டு, இதில் உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் தாராளமாக நீங்கள் சொல்லலாம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். ஜெய் ஸ்ரீ ராகவேந்திராய, குருவே சரணம். நன்றி. பிருந்தாவனமாயிருக்கின்றாய், ஜீவனோடே அருள்கின்றாய், குருராயா பிருந்தாவனமாயிருக்கின்றாய்.